இன்றைக்கி முருங்கைக்கீரை தொக்கு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா? அதுக்கு 1 ஸ்பூன் அளவுக்கு சீரகம், 1 ஸ்பூன் அளவுக்கு மல்லி, 1 ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம், அப்புறம் காரத்துக்கு தேவையான அளவுக்கு வரமிளகா ஒரு 3 நான் எடுத்துக்கிறேன். நீங்கள் எவ்வளோ வேணுமோ அதை எடுத்துக்கோங்க. 1 ஸ்பூன் அளவுக்கு கடுகு தனியாக எடுத்து வச்சுக்கிறேன். அப்புறம் தேவையான அளவுக்கு புளியை ஊற வச்சு தனியாக எடுத்து வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் முருங்கைக்கீரையை இந்த மாதிரி கழுவி நான் அலசி தனியாக எடுத்து வச்சுக்கிறேன். அதுக்கப்புறம் பேனை வந்து சூட் பண்ணிக்கலாம். அதில் 1 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஆட் பண்ணிக்கிட்டு நம்ம இந்த எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா வரமிளகா, அதை ஃபஸ்ட்டு நான் நல்லா கருகாமல் வறுத்து தனியாக எடுத்து வச்சுக்கிறேன். அதுக்கப்புறமா சீரகம், மல்லி, அதுக்கப்புறம் இந்த வெந்தயம் இது எல்லாத்தையும் ஆட் பண்ணிவிட்டு இதுவும் கருகாமல் நல்லா ஃபஸ்ட்டு ரோஸ்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் இதில் வந்து கடுகு இதில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ போட்டு ஆட் பண்ணதுக்கப்புறம் தான் அது வந்து வெடிக்கும், அதனால தான் நம்ம இப்போ ஆட் பண்ணிக்கிறோம். இதையும் நல்லா ரோஸ்ட் பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இது எல்லாத்தையும் ஒரு மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. அது நல்லா காயட்டும். அதுக்கப்புறமா அதே பேன்லேயே 1 ஸ்பூன் அளவுக்கு மறுபடியும் எண்ணெய் ஊற்றிட்டு இந்த ஒரு பேட்சை நாம் வந்துட்டு முருங்கைக்கீரையை போட்டு எடுத்துக்க போகிறோம். ஃபஸ்ட்டு ஒரு கைப்பிடி அளவுக்கு போட்டு நான் தனியாக வறுத்து எடுத்து வச்சுக்கிறேன். திரும்ப அடுத்து அதே மாதிரி 100 கைப்பிடி அளவுக்கு போட்டு அதை நல்லா வந்து வதக்கி அதையும் தனியாக எடுத்து வச்சுக்கலாம். தேவைப்பட்டால் உங்களுக்கு வந்து எண்ணெய் 1 ஸ்பூன் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. இது எல்லாத்தையும் ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு இது நல்லா வந்து காயட்டும். சூடு ஆறுனதுக்கப்புறம் நம்ம பார்த்துக்கலாம். இந்த மிக்ஸி ஜாரில் ஆல்ரெடி அரைச்சி வச்சுருக்கேன் இல்லையா, அதை ஃபஸ்ட்டு ஃபைனாக அரைச்சிக்கலாம். அதில் நான் புளி ஊற வச்சுருந்தேன் இல்லையா, அந்த புளியை தண்ணியோடு ஆட் பண்ணிக்கிறேன். இதையும் நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம். அதுக்கப்புறமா காய வச்சுருந்தோம் இல்லையா அந்த முருங்கைக்கீரை, அதையும் இதில் ஆட் பண்ணிக்கலாம். இது கூட கொஞ்சமாக தேவையான அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணி அதையும் நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுக்கலாம். திரும்ப பேனில் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் ஆட் பண்ணிக்கிட்டு 1 ஸ்பூன் அளவுக்கு கடுகு, அப்புறம் கொஞ்சமாக பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிவிட்டு நல்லா வந்து வதக்கலாம். அதுக்கப்புறமா நான் அரைச்சி வச்சுருக்கேன் இல்லையா அந்த முருங்கைக்கீரை பேஸ்ட்டு, அது எல்லாத்தையும் ஆட் பண்ணிவிட்டு தேவையான அளவுக்கு அதிலே தண்ணி ஊற்றி இதில் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் மிளகு நான் 1 ஸ்பூன் தேவையான அளவுக்கு உப்பும் ஆட் பண்ணிக்கலாம். மிளகு நீங்கள் அரைக்கும் போதே நீங்கள் மிளகு ராவாக கூட போட்டு அரைச்சி இதில் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் இதை க்ளோஸ் பண்ணி வச்சுப்போம். ஒரு 10 மினிட்ஸ்க்கு அப்புறம் பார்த்திங்கன்னா நல்லா வதங்கியிருக்கும். நல்லா வந்து அடிப்பிடிக்காமல் இருக்கிறதுக்கு ஒரு வாட்டி கலக்கி விட்டுக்கலாம். மறுபடியும் மூடி போட்டு கொஞ்சம் நேரம் ஆகட்டும். அதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி பார்த்தா இன்னும் கொஞ்சம் எண்ணெய் பிரிஞ்சிருக்கும். பட் ஆனால் இன்னும் நல்லா ஒரு திக்கான கன்சிஸ்டன்சி வரல. ஸோ மறுபடியும் ஒரு காட்டி கலக்கி விட்டுட்டு மறுபடியும் க்ளோஸ் பண்ணி வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு 5 மினிட்ஸ்க்கு அப்புறம் பார்த்திங்கன்னா நல்லா எண்ணெய் எல்லாம் சுற்றி நல்லா பிரிஞ்சு வந்திருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா வெண்ணெய் மாதிரி நல்லா திரண்டு வந்திருக்கு. இப்போ நல்லா திக்காக இருக்குது. அவ்வளோதான், நம்மளோட முருங்கைக்கீரை தொக்கு ரெடி ஆகிடுச்சு. இதை அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இது நீங்கள் நல்லா ஒரு ட்ரையான கண்டெய்னரில் போட்டு வச்சுக்கோங்க. இதை நான் ரைஸ் கூட இன்றைக்கி மிக்ஸ் பண்ணி சாப்பிட்றேன். எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பண்ணி பார்ப்போம். ரொம்ப சூப்பராக இருக்குது. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இதை தோசை, இட்லி இல்லை ரைஸ் எது கூட வேணாலும் மிக்ஸ் பண்ணி சாப்பிட்லாம். உடம்புக்கு ரொம்ப நல்லது. அயன் சத்து, கால்சியம் சத்து எல்லாமே இருக்குது.